உதயம் தியேட்டர் வாசல்ல இதயத்தை தொலைச்சுன்னு சொன்னா அன்னைக்கு, உதயம் தியேட்டரையே தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு. அன்புடன் டார்லிங். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic, no side effect. Link in description. எல்லோரையும் மகிழ்வித்த அந்த இடமானது இன்னைக்கு தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஜினி கமல் தொட்டு விஜய், அஜித், சிம்பு, தனுஷ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இரு துருவங்களை தூக்கி சுமந்த கொண்டாடிய ரசிகர்களை கொண்ட வரலாற்றினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தியேட்டர் இனி இயங்காமல் போவது நம்மளுக்கு உள்ளபடியே வருத்தம். மினி உதயம், உதயம், சந்திரன், சூரியன் சொல்லிட்டு 4 தியேட்டரா இருந்த இடம் நீங்க எல்லோரும் ஓடி போய் தேடி போய் 10 ரூபா டிக்கெட் கிடைக்குமா, நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு படம் பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்ச சூழல்ல அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் இந்த தியேட்டர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட எளிய மக்கள் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான பிடித்தமான ஒரு ஸ்பாட், ஒரு என்ஜாய் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்லை தங்களுடைய நடிகர்களுடைய படத்தை பெருமளவு கொண்டாடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தியேட்டரா இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு அது இல்லைங்கிறது உள்ளபடியே வருத்தம் தான். எக்கச்சக்கமான மல்டிபிளெக்ஸ்கள்லாம் உருவாகிட்டு இதனுடைய வரவேற்பு குறைய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. வருமானம் இல்ல, தினசரி நடத்தணும் அப்படிங்கிற போது கடன் சுமையை அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம வளர்ந்த சென்னையினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய அசோக் நகர் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அசோக் நகரினுடைய பெரும் அடையாளமாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த உதயம் தியேட்டரினுடைய வாசல்ல நின்றுகிட்டு இருக்கோம். என்ன ஒரு சோகமான செய்தினாக்கா, இதற்கு முன்னாடி, அதாவது இது ஒரு அழகா ஒரு வரியா சொல்லலாம்னு நினைக்கிறேன். உதயம் தியேட்டர் வாசல்ல இதயத்தை தொலைச்சுன்னு சொன்னா அன்னைக்கு, உதயம் தியேட்டரையே தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கடந்த 43 ஆண்டு காலமாக சென்னையினுடைய முக்கிய மல்டிபிளெக்ஸ் தியேட்டராக இருந்து எல்லோரையும் மகிழ்வித்த அந்த இடமானது இன்னைக்கு தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வெளியான சூழல்ல அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன திரைப்படங்கள், பழைய திரைப்படங்கள்லாம் வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. உள்ளபடியே அப்பயே எல்லாருக்கும் வருத்தமா இருந்தது. குறிப்பா இந்த பகுதி மக்கள், அசோக் பில்லர்ல இருக்கக்கூடிய மக்கள், ஜாஃபர் கான் பேட்டையில, இந்த பக்கம் அசோக் நகர், கே நகர், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கிட்டத்தட்ட எளிய மக்கள் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான பிடித்தமான ஒரு ஸ்பாட், ஒரு என்ஜாய் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்லை திரைப்படங்கள் தங்களுடைய ரசிகர்களுடைய, அதாவது தங்களுடைய நடிகர்களுடைய படத்தை பெருமளவு கொண்டாடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தியேட்டரா இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு அது இல்லைங்கிறது உள்ளபடியே வருத்தம் தான். இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் இங்க படம் பார்த்துக்கலாம். குறிப்பா சென்னை வாசியா இருந்தீங்கன்னாக்கா 1983 தொடங்கப்பட்ட இந்த தியேட்டர் 42 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா படங்களை வெளியிட்டு இருந்துச்சு. இந்த தியேட்டரானது முதல்ல ஒரு உரிமையாளர்கிட்ட இருந்து அப்புறம் கை மாறி திருப்பி யார் இதை தொடங்கினாரோ அந்த பரமசிவம் பிள்ளைகிட்டயே திரும்ப இந்த தியேட்டர் இப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா தெரியும், மினி உதயம், உதயம், சந்திரன், சூரியன் சொல்லிட்டு 4 தியேட்டரா இருந்த இடம் நீங்க எல்லோரும் ஓடி போய் தேடி போய் 10 ரூபா டிக்கெட் கிடைக்குமா, நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு படம் பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்ச சூழல்ல அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் இந்த தியேட்டர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. பல நேரங்களில் 10 ரூபாங்கிறதே போதுமானது ஒரு படம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரியான தியேட்டர்கள் தான் உறுதிப்படுத்துவாங்க. அப்படி நம்ம பார்த்து ரசிச்ச அந்த சீட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு, அந்த இடமே இல்லாமல் தடையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது உள்ளபடியே வருத்தமாக இருக்கு. எத்தனை படங்கள் பார்த்துருப்போம், ரஜினி படம், விஜய் படம், கமல் படம், அஜித் படம் சொல்லிட்டு முக்கிய நடிகர்களுடைய படங்களை எல்லாமே கொண்டாடி இருக்கும். அதுவும் 80களில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களை கூட இங்கே பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு திரையரங்கம் இன்னைக்கு இல்லைங்கிறது ஒரு மாதிரி நெஞ்சில முள் தைத்த மாதிரி தான் இருக்கு. சென்னையினுடைய வளர்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை மக்கள் மட்டும் தான் உதவி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. சென்னையை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா வேறு சில நகரங்கள்ல இருந்து வரக்கூடிய முக்கிய ஆட்கள் பெருமளவுக்கு உதவி இருக்காங்க. பெரிய பங்காற்றியது திருநெல்வேலிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். திருநெல்வேலி அண்ணாச்சிகள் சென்னையை விரிவுபடுத்திய அந்த களம்ங்கிறது ரொம்ப பெருசு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சென்னையினுடைய முக்கிய பகுதிகளில், அதாவது நகரத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாகங்கள், கட்டடங்கள், கடைகள், இது எல்லாமே அண்ணாச்சி தொடங்கப்பட்டது. இன்னைக்கு பெரிய அளவுக்கு சாம்ராஜ்யம் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கே தெரியும். நான் பேர்லாம் குறிப்பிட தேவையில்லை, அந்த அளவுக்கு பரிச்சயமான ஆட்கள் தான். ஆனா திருநெல்வேலி அண்ணாச்சிகள் பெரும்பாலும் இங்க துணி கடை வச்சாங்க, வேறு சில கடைகள் வச்சாங்க, உணவகங்கள் வச்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா மாறுபட்டு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு தியேட்டர் கட்டியிருக்காருன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தானே அவரு. அப்படிப்பட்டவர் தான் பரமசிவம் பிள்ளை. அந்த பரமசிவம் பிள்ளை தன்னுடைய சகோதரர்கள் 5 பேரோடு சேர்ந்து தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரையரங்கம் தான் இது. ஆரம்பத்தில் வெறும் உதயம் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு தியேட்டரா தான் இருந்தது. பிற்காலத்தில் தான் அது மல்டிபிளெக்ஸா மாறிச்சு. 6 பேர் தொடங்கிய இந்த தியேட்டர் அப்படிங்கிறதால இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உதயத்தூர்ல இருந்து கிளம்பி வந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறதால நம்ம ஊர் ஞாபகமா அந்த ஊர் பேரையே வச்சிடலாம்,
எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதயம் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுறாங்க. அப்படியாக உருவானது தான் இந்த பேரு. அப்படி 6 பேரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருந்த சூழல்ல அந்த 6 பேருடைய குடும்பமும் பெருசா விரிவடைது, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா குடும்ப பஞ்சாயத்து வரும் இல்லையா, சொத்து பஞ்சாயத்து வரும் இல்லையா. அப்படி சொத்து பஞ்சாயத்து வரப்ப இது யாருக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்ற அந்த பிரிவுகள்லாம் வரும்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது 4 தேட்டரா மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் தான் சந்திரன் சூரியன்லாம் வந்து கடைசியா மினி உதயம் வருது. அப்படி பங்கு போடும்போது நிறைய சிக்கல்கள்லாம் வந்து அது கடைசியில வேற ஒருத்தருக்கு கை மாறி பல வழக்குகள்லாம் நிலுவையில் இருந்து 2009 திரும்ப இதே பரமசிவம் பிள்ளை வந்து கூட இருந்த 5 சகோதரர்களும் இறந்த சூழல்ல நம்ம குடும்ப சொத்தை நாமளே மீட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி 80 கோடி ரூபாய்க்கு திரும்ப மீட்டு எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை நம்ம படிக்கிறோம், ஒரு வரலாறை படிக்கிறோம். அப்படியாகத்தான் இந்த தேட்டர் வந்து அவங்க கைக்கு வந்திருக்கு. அப்பவும் பாத்தீங்கன்னாக்கா அது பெருசா ரன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஏன்னா எப்படி மாறிடுச்சு சினிமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காலத்துல வந்து ஒரு சிங்கிள் தேட்டர்ஸ்ல ஆரம்பிச்ச அந்த சினிமாங்க வந்து குறிப்பிட்ட சில மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் பெருமளவுக்கு, குறிப்பா சாந்தி, அபிராமி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய தேட்டர்னா உதயம் தேட்டர் தான் சென்னையில் அப்படிங்கிற நிலை இருந்து அதையெல்லாம் மாறி கார்பரேட்டுகள் கையில் வந்து இந்த சினிமா போனதுக்கப்புறம் எக்கச்சக்கமான மல்டிபிளெக்ஸ்கள்லாம் உருவாகிட்டு இதனுடைய வரவேற்பு குறைய ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வருமானம் இல்லை, தினசரி நடத்தணும் அப்படிங்கிற போது கடன் சுமையை அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2013 இதை விற்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த 2013 இதை யாரும் வாங்குவதற்கு முன் வராததால் அது கைவிடப்பட்டது. பிறகு அது அப்படியே காலப்போக்கில் போய்கிட்டு இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியமான இடமா மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து இது தென் சென்னையில் இருந்தாலுமே கூட ஸ்டார்டிங்கில் பெருசாக வந்து இங்கே வரவேற்புலாம் இல்லை, மக்கள் வந்து அந்த அளவுக்கு குழுமல. ஆனால் இன்னைக்கு சென்னை வந்து செங்கல்பட்டு வரைக்கும் விரிவடைஞ்சிச்சு அப்படின்னும் பொழுது இதுதான் சென்னையினுடைய மைய பகுதியாகவே மாறிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திரையரங்கத்தை சுற்றி நிறைய ஷாப்பிங் மால்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வணிக வளாக குடியிருப்புகள்லாம் கட்டாங்க. இப்போ அந்த குறிப்பாக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து குடியிருப்புகள் கட்டுறாங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஷாப்பிங் மால்லாம் வரதால அது ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளெக்ஸ் வந்துடும், அதோடு நம்மளால் போட்டி போட முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு தான் இதை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து யார் வாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைய பகுதிங்கிறதால ஒரு மிகப்பெரிய கட்டட நிறுவனம் வந்து அவங்க வந்து இதை பணம் கொடுத்து வாங்கி இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 அடுக்கு மாடி குடியிருப்பை வந்து இங்கே கட்ட போகிறதா நம்ம கேள்விப்படுறோம். கடைசியாக என்ன சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன்னாக்கா, தமிழ் சினிமாவினுடைய உச்சபட்சமாக இருந்த பல்வேறு நடிகர்களை கொண்டாடிய இந்த திரையரங்கம், குறிப்பாக ரஜினி கமல் தொட்டு விஜய், அஜித், சிம்பு, தனுஷ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இரு துருவங்களை வந்து தூக்கி சுமந்த கொண்டாடிய ரசிகர்களை கொண்ட மாபெரும் ஒரு வரலாற்றினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தேட்டர் வந்து இனி இயங்காமல் போவது வந்து நம்மளுக்கு உள்ளபடியே வருத்தம் தான். இதை தாண்டி வந்து இனி வரக்கூடிய நடிகர்களுக்கு வந்து இந்த திரையரங்கில் இடம் இல்லை அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே வருத்தம். ஆனாலும் கூட நாம அசோக் நகரை கடந்து போகும்போது இந்த அசோக் பிள்ளரை தொட்டு செல்லும் பொழுது உதயம் தேட்டருடைய நினைவுகளை மனசோட லேசா எடுத்துட்டு போகாம இருக்கவே முடியாது. அப்படியான ஒரு தேட்டர் நீங்க பார்த்தவங்களா இருக்கலாம், இல்ல உதயம் தேட்டரை பத்தி கேட்டவங்களா இருக்கலாம். நிச்சயம் உதயம் தேட்டர் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு அடையாளம். நன்றி, வணக்கம். அன்புடன் டார்லிங். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic No Side Effect. Link in description.